கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 10ஆம் மாதம் 8ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள். இனி காலம் செல்லாது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களோடு கூட செய்து முடிப்பார். அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்க பலனாய் உங்களுடனே கூட பக்கத்திலே இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விசேஷமாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். தொல்லைகளை அகற்றி போடுவார். எல்லாம் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். எல்லா இக்கட்டுகளையும் நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தர் அவரோடு கூட சுகமாய் எந்நாளும் நீங்கள் தங்கி இருப்பீர்கள். அவர் உங்களை காப்பாற்றுகிறவர், கை கொடுத்து தூக்குகிறவர், கண்மலைகள் மேல் நிறுத்துகிறவர். ஆக எது குறித்தும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிற கர்த்தர் தொல்லைகளை அகற்றி போட்டு உங்கள் எல்லைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களோடு கூட வாசமாயிருந்து அவர் எப்போதும் உங்களை காப்பாற்றுவார். God bless you. God bless you.